ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து பங்குனி உத்திரத்தப்போ எடுத்த வீடியோ தான். நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலை. இன்னைக்கு தான் எடிட் பண்ணுறேன். ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன். எல்லாருமே மறக்காமல் லாஸ்ட் வரை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலோட நேம் பார்த்தீங்கன்னா ராஜகோபால மன்னர் சுவாமி கோவில். இந்த கோவில் திருவிழா வந்து பங்குனி மாதம் வந்து 10 நாள் நடக்கும். 10 நாளுமே சூப்பராக இருக்கும். பாட்டு கச்சேரி, கரகாட்டம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் வந்து எதுவுமே பர்மிஷன் கிடைக்கல. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. அதனால எதுக்குமே அலோவ் பண்ணலை. ஸோ ஒவ்வொருத்தவங்க சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு நைட்டு போல் சப்பரம் எழுப்பாங்க. அது மட்டும் தான் இந்த வருஷம் இருந்துச்சு. அப்புறமா 10வது நாள் தான் இந்த தேரோட்டம் நடக்கும். தேரோட்டத்துக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும். பார்க்கவே இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. வெயிலும் ரொம்ப அடிச்சிச்சு. அதனாலே நிறைய பேர் வரமாட்டாங்க வெயிலில். எங்களாலே நிற்க முடியல. இருந்தாலும் நம்ம சாமி பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் போனேன். இது வந்து அம்மா ஊரில் தான் நடக்கு இந்த திருவிழா. அப்புறமா நான் இந்த வீடியோ வந்து நான் பெருசாக எடுக்கலை. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன். அதை தான் நான் மொத்தமாக ஆட் பண்ணி போடுறேன். நான் போட்டிருக்க கூட தேவையில்லை தான். ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணாங்க ஷார்ட்ஸை பார்த்துட்டு, இதோட ஃபுல் வீடியோ இருந்தால் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருத்தவங்க கேட்டு நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். 10 நாள் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் 10வது நாள் இந்த தேரோட்டம் நடக்கும். இந்த தேரோட்டத்துக்கு வந்து எல்லாருமே கலந்துப்பாங்க. வெளியூரில் இருக்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஃபேஸே நம்ம பார்க்காம இருப்போம், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாமே. ஸோ இந்த தேரோட்டம் வரும்போது எல்லாருமே வந்துடுவாங்க. தேரோட்டத்தில் தான் நிறைய பேரை மீட் பண்ணுவோம் நம்மளே. நானே என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்கூல் படித்து 5 இயர்ஸ் தாண்டிட்டு இப்போ பார்க்குறப்போ அந்த பாண்டிங் வந்து அவ்வளோவா இல்லை தான். ஆனாலும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போவுமே எல்லாருமே ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியில் தான் சந்திக்க முடியும். அதுவும் கோவில் திருவிழா அப்போ எல்லாருமே வருவாங்க. அப்படி தான் சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த தேர் வந்து ஒரு 10 மணிக்கு மேலெலாம் கிளம்ப ஆரம்பிச்சிடும். அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் சுற்றி ஒரு தெருவாக கொஞ்சம் தூரமாக இருக்க தெருவுக்குலாம் போக முடியாது. ஸோ அந்த சரௌண்டிங்லே போயிட்டு வரும். எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக இழுப்பாங்க தேரை. அந்த தேரை தொட்டாலே அப்படி ஒரு எதை சொல்ல, நோய் நொடி எது இருந்தாலும் பறந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் எல்லாத்துக்கும். அப்புறமா வருஷம் வருஷம் இந்த திருவிழா அப்போ நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் எதுவுமே இல்லை. அப்புறமா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையா ராட்டினம் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லை. எதுக்குமே அவங்க பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10-20 கடை தான் இருந்துச்சு. அதுலேயும் ஐஸ்கிரீம் அந்த சம்மந்தமாக தான் இருந்துச்சு. வெயில் வேற ரொம்ப இருந்ததுனால அதுதான் நிறையா சேல்ஸ் ஆகும். ஸோ அப்படி தான் கடை இருந்துச்சு. இந்த திருவிழாவிலே எனக்கு பிடிச்ச மூமெண்ட்னா இந்த தேர் வந்து பகல் ஃபுல்லாக சுற்றிட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே வந்து அந்த தேர் இருந்துக்குள்ள அந்த இடத்த வந்து சேரும்போது கருட பகவான் வந்து சுற்றுவார். அந்த கருட பகவான் வந்து அந்த தேரை சுற்றினாதான் தேரை நிலைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு முறை இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. காலையிலேருந்து வந்து கூட எல்லோரும் காத்திருக்க மாட்டாங்க. ஈவினிங் 3 மணி போல் நிறைய கூட்டம் வந்துடும். ஏன்னா அந்த கருட பகவானை பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் பாருங்கள். அது கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். பங்குனி உத்திரம் அப்படின்னாலே எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு தான் போவாங்க. எங்கள் ஊரில் நடக்க இந்த திருவிழா வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. நாங்களும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த திருவிழாவுக்கு வந்துடுவோம். அதாவது தேரோட்டத்துக்கு வந்துடுவோம். இப்போ வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். அதுபோல் எங்கள் ஊரில் வந்து இந்த தேரோட்டம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல்.
அப்புறம் பாப்பாவுக்கு விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் இந்த தேரோட்டத்தை கூட்டிகிட்டு வரேன். அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ கூட்டத்தை பார்த்தது கிடையாது. கூட்டம் இருந்த இடம்னாலே அழுதுருவாங்க. ஆனால் இன்னைக்கு அவ்வளோவா அழவே இல்லை. நல்லா சிரிச்சுட்டே ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கும் அதை பார்க்குறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பா விளையாடுற மாதிரி எந்த ஒரு விளையாட்டுமே இல்லவே இல்லை. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி இடத்துல விட்டு விளையாட விட்டுறலாம். அவங்க வந்து கீழே விழுந்துருவாங்க அப்படிங்கிற பயத்திலே நான் விடலாம். ஆனால் பாப்பா அடம் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்து அவங்களையும் ஹாப்பி ஆக்கியாச்சு. அப்புறம் இதில் கவனித்து பாருங்கள், கருட பகவான் சுற்றுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேருக்கு கொஞ்சம் தூரத்துக்கு மேலே பாருங்கள், கருட பகவான் நல்லாவே வட்டமாக சுற்றி வருவாங்க. இதை பார்க்க தான் அவ்வளோ பேர் கூட்டமாக இருந்து அவ்வளோ ஆரவாரத்தோட நிறைய பேர் வீடியோ எடுத்து அவ்வளோ மனம் வருந்தி சாமி கும்பிட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கூட இதெல்லாம் பார்த்தது கிடையாது. வருவோம், ஜாலியாக விளையாண்டுட்டு அப்புறமா எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கோயிலில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைனலாக கருட பகவான் சுற்றினதுக்கு அப்புறமா தேரை வந்து நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் இந்த தேரை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. இன்னும் அடுத்த வருஷம் பங்குனி மாதம்தான் அந்த தேரோட்டத்தை அப்புறம் தான் வெளியவே எடுப்பாங்க. ஸோ இந்த திருவிழா இதோட முடிஞ்சிருச்சு. எப்போவுமே திருவிழா ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அது முடிய போகும் அப்படிங்கிற இதில் வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாயிரும். அதுபோல தான் எனக்கும் இருந்துச்சு. ஃபைனலாக வந்து கோவிலில் இருக்கக்கூடிய சாமியை வந்து தேரில் வச்சு தான் சுற்றிட்டு போவாங்க. தேர் வந்து நிலைக்கு வந்ததுக்கப்புறமா சாமியும் இருந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க. அப்புறமா என்னங்க, இந்த வருஷம் பங்குனி உத்திரம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிஞ்சிருச்சு. நாங்களும் எங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ்லாம் பாப்பாவுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். உங்கள் வீட்டிலலாம் எப்படி நீங்கள் பங்குனி உத்திரத்துக்கு எந்த குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க, உங்கள் ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச டாய்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங் பலூன்ஸ் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இதை வாங்கலை தான். அப்புறமா இந்த பசங்க விளையாடதை பார்த்துட்டு அவங்க ஒரே அடம் பிடிச்சிட்டாங்க. அப்புறமா நைட்டு போல் போய் இந்த 3 அன்னத்தையும் போய் வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே ஹாப்பி. நீங்களாம் எப்படி பங்குனி உத்திரத்துக்கு என்ஜாய் பண்ணீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.